கிட் என்னைக்காவது உங்ககிட்ட டக்குக்கு ஏன் DUCK எழுதுறோம் DUK எழுதக்கூடாதான்னு கேட்டிருக்காங்களா? அப்படி கேட்டிருந்தா இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. In the magical kingdom of words, there lived a hero called K. அவர் ரொம்ப strong, silent and stood as the guard at the end of words. ஆனா ஒரு நாள் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் யாரு? AEIOU ஓட ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் தான் இந்த மான்ஸ்டர்ஸ். சோ இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கேக்கு முன்னாடி குதிச்சு அவரை வேலை செய்ய விடாம ரொம்ப வீக் ஆக்குனாங்க. சோ நம்ம ஹீரோ ஹெல்ப்புக்கு அவரோட ட்வின்னான சிய கூப்பிட்டாரு. அதனாலதான் டக், ராக், பேக், பேக், நெக், சிக் இது எல்லாத்துலயுமே லாஸ்ட்ல CK யூஸ் பண்றோம். பட் பாரதி, வாட் அபவுட் லுக், புக், ஸ்பீக், லீக் அண்ட் அதே மாதிரி வாக், டாக் இங்கெல்லாம்? சொல்றேன் இந்த மான்ஸ்டர்ஸ் கூட இருக்கும் போது தான் கே ரொம்ப வீக்கா இருப்பாரு. நீங்க சொன்ன புக், லுக் இதுல எல்லாம் வவல் ஃபேமிலி இருக்காங்க. அதே மாதிரி டாக், வாக், மில்க் இதுல எல்லாம் கான்சனன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வவல் ஃபேமிலி கூடயோ இல்ல கான்சனன்ஸ் கூடயோ இருக்கும்போது கே ரொம்ப ஸ்ட்ராங்கா தனியா தான் இருப்பாரு. இந்த மாதிரி வேற என்ன டவுட்ஸ் எல்லாம் உங்க கிட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதெல்லாம் எப்படி ஈஸியா கத்து கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க ஆங்கிலோஃபோன் சீட் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. Anglophone